இரண்டாவது, நம்ம தூங்கியவங்க எழுந்துதான் ஆகணும். அப்போ தூங்கி எழுந்த பின் ஓதும் துஆ. அல்லாஹ் நாடி நமக்கு உயிர் அல்லாஹ் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு காலையில எழுந்துட்டோம், சுபுகும் தொழுதோம். உங்களை எழுப்புறதுக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நீங்க எழணும்னு நிறைய பேர் நியத்திலே இல்லை. முதல்ல தூங்கி எழுந்த பின் ஓதும் துஆ ஓதணுங்கிற ஒரு நியத்து நமக்கு முதல்ல இருக்கணும். படுக்கிறதுக்கு போய் உண்மையிலே அந்த நியத்து தூங்குவதற்கு முன்னாடி இருக்கிற துஆ இருக்குதுல்ல, அதுல இருக்கு. ஏன் தெரியுமா? வஹ்யா அப்படின்னு சொல்றோம்ல, அது என்னதான் நியத்து. அது ஏன்னா அமூத்துங்கிறது தூங்க போறேன்னு அர்த்தம். ஏன்னா நான் மௌத்தாரேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா படுக்கிறேன்னா மௌத்து தான் அப்படின்னு அர்த்தம். அதோட ரசூலை சொல்லிட்டு நிறுத்தல, நான் அமூத்து, நான் மௌத்தா போக போறேன், அதை தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலை சொல்லி நிறுத்திட்டாங்களா? என்ன நிறுத்திட்டாங்களா? இல்ல. வஹ்யானா நான் இப்ப தூங்குறேன், அதாவது மௌத்தா போறேன், அல்லாஹ் நீ தான் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்போ, நான் உயிர் பெறவும் செய்வேன் அப்படின்னா என்ன? நான் விழிப்பேன்னு அர்த்தம். இந்த விழிப்பேங்கிறது அல்லாஹ் நாடினா அல்லாஹ் உன் பெயரை கொண்டு நான் விழிப்பேன்னு சொல்லி நம்ம நியத்து மனசுல என்ன இருக்கணும்னா, இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த எண்ணத்தோடு தான் படுக்கணும். காலையில் உங்களை எழுப்புறது பெரும் பாடு. ஆமாம், அது ஒருத்தர் ரெண்டு பேரா? உங்கள் வீட்டில் எழுப்பும்போது உங்கள் அம்மா ஒருத்தரோ ரெண்டு பேரோ அண்ணன் தம்பி இருந்தீங்க, இல்லை அக்கா தங்கச்சி இருந்தீங்க, ஒரு 2 3 அல்ல 4 பேர் இருக்கிறீங்கன்னா 4 பேரோட எழுப்பி விட்டுருவாங்க, இது முடியும். இங்கே 80 பேரை எழுப்புறேன் ஒரே டைமில், நான் தானே உங்களுக்கு எழுப்பி விட்றேன். ஆனால் எவ்வளவு நேரம், ஆனால் எழுந்துதான் ஆகணும் நாம, ஏன்னா அல்லாஹ் வணங்கணும். அப்போ நாம முதல்ல மனசுல நியத்து இருக்கும். நம்ம கரெக்டா எழுந்தோம். நீங்க படுக்கும் போதே நம்ம பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி 4:50க்கு இப்ப நம்ம எழுப்புறோம், 4:30க்கு எழுப்பிட ஆரம்பிக்கிறோம், 4:50க்கு பாங்கு சொல்றாங்க. நாம உங்களுக்காக எழுப்புற கை தட்டி ஒவ்வொருத்தரையும் இப்படி நோண்டி விட்டு எழுங்க 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 எழுங்கன்னு சொல்லும் போது மெல்ல 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 அதை அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். முதல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வேகப்படுத்துறோம். அப்ப நீங்க அந்த நீயத்து இல்லாதனால என்ன செய்யறீங்க? அப்படியே கெடுக்குறீங்க, அப்படியே போர்வை இன்னும் திரும்ப போத்துறீங்க, அப்புறம் எழுந்து இப்படி உட்கார மாதிரி உட்கார்ந்து அப்படி சாயறீங்க. இது நமக்கு நீயத்தே இல்லைன்னு அர்த்தம். மனசுல நினைக்கல, எழணுங்கிற நம்பிக்கையே இல்லை. அப்போ இந்த துவா தூங்கி எழுந்த பின் ஓதும் துவாவை இர்பாத் சொல்வார். வாங்க வாங்க இர்பாத், கமான் குயிக், சீக்கிரம் குடுகுடுன்னு வாங்க, டைம் இல்லை நமக்கு. ஒவ்வொரு துவாவா நம்ம போகணும். தூங்கி எழுந்துட்டீங்களா? வாங்க, அவரை எழுப்பிட்டு தான் நான் வர வச்சுக்கிறேன். வாங்க வாங்க, கமான் குயிக், வாங்க வாங்க. பிஸ்மில்லா, இதாங்க, இதை வாயில் வச்சுக்கோங்க, வாய் பக்கத்தில். இப்படி வாங்க, இப்படி பக்கத்தில், நல்லா பக்கத்தில் வாங்க. ஓகே. நீங்கள் நல்லா அது இதை கையில் இப்படி வச்சுக்கோங்க, நான் சொல்லித்தரேன். இதை பக்கத்தில், வாய் பக்கத்தில் வைங்க, அப்போ தான் கேட்கும். தூங்கி எழுந்த பின் ஓதும் துவா. தூங்கி எழுந்த பின் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். மாஷா அல்லாஹ். அப்புறம் அர்த்தம், நம்மை மரணிக்க செய்த பின், நம்மை மரணிக்க செய்த பின் நமக்கு உயிர் கொடுத்தவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழ்ச்சிகளும் நன்றிகளும் உரித்தாகட்டும். உயிர்த்து எழுதலும் அவனிடமே. ஓகே, இங்க பாருங்க, தூங்கி எழுந்த பின் உள்ள துவாவை இர்பாத் ஓதினார். அல்ஹம்துலில்லாஹ், முதல்ல அல்லாஹ் புகழ்றது. பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி எழுந்த பிறகு என்ன செய்யறோம்? நிறைய பேர் அப்படியே இப்படி பார்க்கறது, அப்புறம் எழுப்பிவிட்டவங்க அப்படி போவாங்களான்னு பார்க்கறது, அப்புறம் அப்படி லபக்குன்னு போர்வை எடுத்து திரும்ப ஒரு போத்து போத்துட்டு அப்படியே சாயறது. இப்படி எழுந்தா எப்படி ஆள முடியும்? முதல்ல அல்லாஹ் உயிர் கொடுத்திருக்காரு இல்லையா, முதல்ல அவனுக்கு நன்றி செலுத்து. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். எழுந்தவனே துள்ளி எழணும். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னா என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி தூக்கத்திலிருந்து எழுந்தாங்கன்னா துள்ளி எழுவாங்க, சட் அப்படி எழுவாங்க. எழுந்தவனையே
இப்படி கண்களை அப்படி கசக்கி விட்டுட்டு முகத்தை துடைப்பாங்க. ஏன்? எதனால யஹ்யா எதனால ரசூல் அதை செய்வாங்க? தூக்கம் போறது. அதை நீங்க செய்யுங்க, அதை நீங்க செய்யுங்க. இப்ப தூக்கம் போகணும், அப்போ கண்களை கசக்கி முகத்தை துடைப்பாங்க. ரசூல் அடுத்தது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, நன்றிகளும் அல்லாஹ்வுக்கு தான். அவன்தான் அல்லதி அஹ்யானா, எங்களுக்கு உயிர் கொடுத்தான். அந்த உயிர் கொடுத்தவனாகிய அவனுக்கே எல்லா புகழும். பஅதமா அமாத்தனா, நாங்கள் இறந்த பின், மரணிக்க செய்த பின்பு உயிர் கொடுத்திருக்கிறான். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்துட்டு இருந்தோம்? தூங்கிட்டு இருந்தோம் இல்லையா? அது ஒரு மரணம், ஒரு மவுத். அப்ப மௌத்தாய் இருந்த எங்களுக்கு அல்லாஹ் தான் உயிர் கொடுத்தான். பாருங்க, வ இலைஹின் நுஷூர், அவனிடம் தான் நாங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம். உயிர்த்து எழுதுதல், அதாவது உயிர்த்து எழுதல் அப்படிங்கிறது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து எழுப்போம். அதை ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க. அப்ப நாம மௌத்தையும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதையும் நாம ஞாபகப்படுத்திக்கணும். அல்லாஹ் தஆலா நாம நமக்கு தூக்கத்தை கொடுத்தவர், உயிர் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா உயிர் கொடுத்திருக்கிறது அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறது. நான் பார்த்துக்கிறேன். அல்லாஹ் உயிர் கொடுத்திருக்கிறது என்ன? நமக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறது. தூங்கிட்டே இருந்தா வாழ முடியுமா? எழாம இருந்தா ஒருத்தர் வாழ முடியுமா? வாழ முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஆனா அல்லாஹ் நமக்கு உயிர் கொடுத்துட்டா, வாழ ஆரம்பிச்சிட்டோம், நம்முடைய ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப காலையில தூங்கி எழுந்த உடனே நம்முடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு விழிப்பு, உயிரை கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அதுக்கு நன்றி செலுத்தணும், தேங்க்ஃபுல்லா இருக்கணும். இந்த துஆவை இப்ப நம்ம எல்லாரும் ரிப்பீட் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹில்லதி, எல்லாரும் சவுண்டா, அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இன்னும் எல்லாரும் ஒன்னா நல்ல சவுண்டா சொல்லணும். அங்க அப்துல்லா, ஹாஷிம் எழுந்து நில்லுங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னும் சவுண்டா வரும். எழுந்து நில்லுங்க, ரெண்டு பேரும் சாஞ்சிருவீங்க. அப்புறம் யாரு அந்த பக்கம்? ஏன்னா இந்த துவாவை இப்ப சிலர் ஓத வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்பதான் அவங்க தூங்கி விழிச்சிருக்கிறாங்க. நான் இப்ப எழுப்பி விட்டுருக்கேன், அவங்கள மஜ்லிஸ்ல எழுப்பி விட்டுறேன் நான். கமான், பிஸ்மில்லாஹ். திரும்ப அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். That time. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப தூங்கி எழுந்த பின் ஓதும் துஆ நம்ம பார்த்துட்டோம். மாஷா அல்லாஹ்.